பயங்கரமான சப்தம் கேட்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடுங்கி விடுகிறார்கள். என்ன, ஏதாவது ஒரு பெரிய எதிரிகளின் கூட்டம் திடீரென்று மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி விட்டதா? இவ்வளவு ஒரு பெரிய ஆரவாரம் சத்தம் கேட்கிறது என்று தங்கள் அடிமையிடத்திலே கேட்டால் அவர் சொல்கிறார், அன்னையே, பயப்பட வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை. நம் தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார கூட்டம் 800 ஒட்டகைகளிலே சிரியா நாட்டிலிருந்து வியாபாரம் செய்துவிட்டு மதீனாவிற்குள் ஒரே நேரத்திலே நுழைந்து விட்டார்கள். இப்போதுள்ள மதீனாவின் அளவா? சாதாரண சில தெருக்களால் கூடிய அந்த நகரம் 800 ஒட்டகைகளிலே வியாபாரிகள் ஒரே நேரத்திலே அந்த தெருக்களிலே நுழைந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரமாக இருந்திருக்கும். அன்னை அவர்கள் அப்துர் ரஹ்மானை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை அழைத்த மாத்திரத்திலே வருகிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், அன்னை அவர்கள், அப்துர் ரஹ்மானே, உமக்கு ஒரு செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பற்றி கூறினார்களே, அந்த செய்தி உனக்கு தெரியுமா என்று கேட்கும்போது, அன்னை அவர்களே என்ன சொன்னார்கள் என்னை பற்றி கேட்கும்போது அன்னை சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹா வர்லாஹு அன், அப்துர் ரஹ்மானே, நாளை மறுமையிலே பிலால், அம்மார் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு உன்னுடைய செல்வத்திற்கு கணக்கு கொடுத்து கலைத்தவனாக, உன்னுடைய முட்டுக்கால்களை தேய்த்தவனாக நீ சொர்க்கத்திற்கு வருவாய். ஹலாலான முறையிலே சம்பாதித்த செல்வம், அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணி சம்பாதித்த செல்வம், உறவுகளை சேர்த்து சம்பாதித்த செல்வம், ஜகாத் கொடுத்து சதகா கொடுத்து சேர்த்த செல்வம். இது நம்மிலே பல செல்வந்தர்கள் சம்பாதிப்பது ஒன்று கிடையாது. ஜகாத்தாவது சதகாவது இவையெல்லாம் இந்த ஏழைகளுக்கு எங்கள் சொத்திலே, நாங்கள் சம்பாதித்த இந்த சொத்திலே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சேர்த்த சொத்திலே என்ன பங்கு இருக்கிறது, நான் அனுபவிப்பேன், நான் பயன்படுத்துவேன், அதற்கு பிறகு மிஞ்சினால் பார்ப்போம் என்று சில சில்லறை காசுகளை ஏழைகளை கேவலப்படுத்தும் விதமாக தூக்கி எறிகிறார்களே, அந்த செல்வந்தர் அல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை கூறியவுடன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தேம்பி தேம்பி அழுகிறார். அழுது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அன்னையை, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இந்த 800 ஒட்டகங்களையும், இந்த 800 ஒட்டகங்கள் சுமந்த அத்தனை திரகங்கள் தீனார்களையும் மதீனாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டேன். 800 ஒட்டகைகளையும் அந்த ஒட்டகையில் சுமந்த திரகங்கள் தீனார்களையும் சாமான்களையும் மதீனாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டேன் அல்லாஹ்வின் பாதையிலே. எவ்வளவு என்ன என்ற கணக்கு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த செல்வந்தர்கள் அப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொட்டி கொடுத்தார், செல்வங்களை அவர்களுடைய கால்களிலே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான்.